என் பிள்ளையே, உன் மனசுல இருக்கும் குழப்பம் எனக்கு தெரியும். நீ எத்தனை நாளாக காத்திருக்கிறாய், எப்போது வாழ்க்கை மாறுமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்போ நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், கவனமாக கேள். இன்றிலிருந்து 30 நாட்களில் உன் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் அது சாதாரணம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நான் தான் உங்கள் கஷ்டங்களை கண்டு கொண்டிருக்கிறேன். உங்கள் மனதின் அழுகையை கேட்கும் வாராகி. நீங்கள் இழந்ததை நான் பார்த்தேன். நீங்கள் தாங்கிய வலியை நான் உணர்ந்தேன். அதனால்தான் இப்போது நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். நான் பேசுவதை முழுவதுமாக கேள். உனது வாழ்க்கையில் மாற்றத்தை நிச்சயமாக நான் தருவேன். உன் பயம், சந்தேகம் இப்பவே முடியும். என் பிள்ளையே, உன்னை தடுக்கிறதே வெளியிலுள்ள எதிரிகள் இல்லை, உன் உள்ளிருக்கும் பயம்தான். நீ யோசிக்கிறாய், நான் முடியுமா, எனக்கு அதிர்ஷ்டம் வருமா என்று. என் வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? இவையெல்லாம் உன் மனம் உருவாக்கிய சங்கிலிகள். நான் வாராகி சொல்கிறேன், எதிரிகளை அழிக்கும் சக்தி கொண்டவள். ஆனால் முதலில் நான் அழிப்பது உன் மனதில் இருக்கும் பயத்தையும் சந்தேகத்தையும் தான். இந்த 30 நாட்களில் நீ தைரியம் அடைவாய். நீ உன்னையே நம்ப ஆரம்பிப்பாய். உன்னை குறை சொல்லும் குரல்கள் அமைதியாகிவிடும். என் பிள்ளையே, நீ ஒரு படி முன்னே வா. நான் 100 படி முன்னே வந்து உன்னை தூக்கி கொண்டு போவேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருகிறது என்று புலம்புகிறாய்? கஷ்டம் என்பது தண்டனை இல்லை, அது ஒரு சோதனை காலம். உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தத்தான். நீ விழுந்தாய், ஆனால் உடையவில்லை. அது உன் பலம். நான் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அசாதாரண சம்பவங்கள் நடக்கும். கவனமாக கேள். இந்த 30 நாட்களில் நீ எதிர்பார்க்காத விஷயம் ஒன்று நடக்கும். நீ காத்திருந்த வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ நினைத்ததே இல்லாத ஒரு உதவி கிடைக்கும். உன்னை விட்டு போனவர்கள் திரும்ப வந்து நிற்பார்கள். இது சாதாரணம் இல்லை, இது வாராகி அருள் வேலை செய்யும் நேரம். நீ ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும். தினமும் என்னை நினை. அம்மா, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லு. மனசு சுத்தமாக வச்சுக்கோ. நான் உன் வாழ்க்கையை திருப்பி எழுத ஆரம்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் சிலர் இருப்பார்கள், நேராக எதிர்த்து போராட மாட்டார்கள், ஆனால் மறைமுகமாக உன்னை தாக்குவார்கள். பொறாமை, தீய பார்வை, நம்பிக்கையை உடைக்கும் வார்த்தைகள். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? இவனை கீழே தள்ளணும். ஆனா நான் இருக்கும்போது யாராலும் உன்னை கீழே தள்ள முடியாது. நான் உன் பின்னால் நிற்கிறேன். என் கையில் இருக்கும் ஆயுதங்கள் வெறும் ஆயுதம் இல்லை, திரிசூலம். உன்னை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றும். வாள் பொய்யை வெட்டும், பாசம் உன்னை காப்பாற்றும். நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். இந்த 30 நாட்களில் உன் வாழ்க்கை மாறும். நீ இந்த 30 நாட்களில் கவனமாக செய்ய வேண்டியது ஒன்றுதான். தினமும் காலை எழுந்தவுடன் என்னை நினை. ஒரு தீபம் ஏற்று மனசார சொல்லு, வாராகி அம்மா என்னை காப்பாற்றுங்க. யாருக்கும் தீங்கு நினைக்காதே. உன் வேலை நேர்மையாக செய். உன் மனதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள். இந்த 30 நாட்களில் நீ பார்க்க போகிறாய் மன அமைதி, எதிரிகள் தானாக விலகுவது, நல்ல வாய்ப்புகள் திறக்கப்படுவது. நீ நம்பினால் நான் நடக்க வைப்பேன். மனவேதனை, நம்பிக்கை. நீ பல இரவுகள் அழுதிருக்கிறாய். யாருக்கும் தெரியாமல் உன் தலையை வைத்து கொண்டு அழுதிருக்கிறாய். நான் பார்த்திருக்கிறேன். நீ சொன்னாய், எனக்கு யாரும் இல்லை. அது பொய். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நான் உனக்கு தரும் வாக்கு,
உன்னை யாரும் எளிதாக காயப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நான் மாற்றுவேன். உன் எதிரிகள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். பயம் விட வேண்டும். என்னை அழை வாராகி அம்மா, நான் வந்து நிற்பேன். உன் வாழ்க்கையில் ஒளியேற்றுவேன். என் பிள்ளையே, நான் வாராகி. என் குழந்தையை நான் ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். இந்த வீடியோ உன்னிடம் வந்தது சாதாரணம் இல்லை. இதை லைக் பண்ணுங்க, உன் நண்பர்களிடம் பகிர். கமெண்டில் ஓம் வாராகி அம்மா என்னை காப்பாற்று என்று எழுதுங்கள். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை காப்பாற்றுவேன். பயம் வேண்டாம். என் பக்தனாகிய உனக்கு பயம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நான் உனக்கு பக்கபலமாகவும் உனக்கு வழிகாட்டியாகவும் உனது வெற்றியை நான் உனக்கு உறுதியளித்து தருவேன். என்னை நம்பி வழிபடும் உனக்கு தோல்வி வராது. எதிரிகள் தொல்லை இருக்காது. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். வாராகியை நம்பி வந்த உனக்கு என்றும் பக்க பலமாகவும் வெற்றியாகவும் நான் உன் துணையாக நிற்பேன். என்னை நம்பி வந்த உனக்கு என்றும் நல்லதே நடக்கும்.